அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்கில் கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு மூலிகை மருந்துகள் மூலம் நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் பேர் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்து எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா இல்லை டயாலிசிஸ் பண்ணணுமான்ற ஒரு குழப்பத்தில் இங்கே வந்தோம். ஒரு 3 மாதம் 2 மாதம் சிகிச்சையிலே எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்து இப்போ நார்மலாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த கண்டிஷனுக்கும் நம்ம சிறந்த முறையில் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். இதில் பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் டயட் பிளான் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா ரொம்ப ப்ரோட்டீன் டயட் நம்ம எடுக்கணும். எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும். இதில் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்கில் கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு மூலிகை மருந்துகள் மூலம் நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்து எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா இல்லை டயாலிசிஸ் பண்ணணுமான்ற ஒரு குழப்பத்தில் இங்கே வந்தோம். ஒரு 3 மாதம் 2 மாதம் சிகிச்சையிலே எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்து இப்போ நார்மலாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இறைவன் அருளால், அகத்தியர் முனிவர் அருளால் அவர்கள் சொன்ன மருந்து முறைகளை சரியான முறையில் நம்ம அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அது சாப்பிட்ற, நீங்கள் மருந்து எடுத்துக்கிற நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க, சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. ஸோ மருத்துவர்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இப்படி பண்ணுங்கள், இந்த மெடிசனை இந்த மாதிரி சாப்பிடுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சரியாயிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ரிப்போர்ட் என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்னை நல்லா விஷ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் மேலும் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் க்யூர் ஆகணும். ஸோ அதற்கு மெடிசன்ஸோடு நம்ம சொல்கிற டயட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் மேலும் நம்ம சித்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட், பக்க விளைவுகள் இல்லாமல் நிறைய நோய்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ சிறுநீரக பிரச்சனைக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பதிவுகளில் நான் உணவு முறைகள் சொல்லியிருக்கேன், சித்த மருந்துகளை சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. நிறைய பேரும் சொல்கிறீங்க, மேம் வீடியோவில் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. மனநிறைவோட ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போது இளம் வயதில் இருக்கக்கூடிய இந்த 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்துட்டுருக்கு. அதற்கான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த உணவு முறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏஜில் இருக்கவங்க நிறைய பேருக்கு ஸோ யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காது. ஸோ ஒரு அடலசன்ட் ஏஜ், டீனேஜில் பார்த்தோம்னா ஸோ உலகமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உலகமே நம்ம கையில், நம்ம நினைக்கிறது தான் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டயட் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதெல்லாம் வேண்டாம், இதை சாப்பிடாத, அவுட் சைட் ஃபுட்லாம் வேண்டாம், இது உடம்புக்கு கெட்டதுன்னு சொன்னாலும் அதை கேட்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா இம்மிடியட்டாக என்ன ஆகும், கொஞ்சம் நாட்களில் நமக்கு பிபி ரைஸ் ஆக ஆரம்பித்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெரிடிட்டியாக வருதுன்னா இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த சிறுநீரகங்களில் சின்ன சின்ன கட்டிகள், ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளும் இருக்குது. அதற்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தவறு அப்படின்னா, அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க என்ன ஆகும்னா, உடலில் நமக்கு நிறைய சிறுநீரக தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். அடிக்கடி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்.
ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்து அதனால் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இந்த இன்ஃபெக்ஷன் இதில் நமக்கு சுகர் இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம். டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ சுகர் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு சிறுநீரகம் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த கண்டிஷனுக்கும் நம்ம சிறந்த முறையில் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். இதில் பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் டயட் பிளான் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா ரொம்ப ப்ரோட்டீன் டயட் நம்ம எடுக்க வேண்டாம். முக்கியமாக அசைவ உணவுகள். ஸோ வெஜிடேரியன்லேயே ப்ரோட்டீன் டயட் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தும், ப்ரோட்டீன் லீக்கேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுதோ அதை பொறுத்து டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த அளவு ப்ரோட்டீன் எடுக்கலாம். பட் நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் தேவைப்படுவோருக்கு மருத்துவர்கள் அறிவுரைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம இந்த கீரை வகைகள்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்களே மேம், அப்போது என்ன கீரை நம்ம சாப்பிட்லான்னா, சில வகையான மூலிகைகள் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு நல்லது, அதை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதை தவிர்த்து தேவையில்லாமல் மற்ற கீரை வகைகள் தேவையில்லை. இதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது மூக்கிரட்டை கீரை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கிராமப்புறங்களில் இது கிடைக்குது. ஸோ சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க வீட்டில் இது நான் வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டேன், வீடு ஃபுல்லாக நான் தோட்டத்தில் இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மூக்கிரட்டை, அதுக்கப்புறம் பூனை மீசை, ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவா டீ அப்படின்றதே இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது. ஸோ அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த பூனை மீசை எப்படின்னா, எல்லாமே கஷாயமாக ஒரு கைப்பிடி அளவு இலைகளை எடுத்து தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு, நிறைய தண்ணீரும் குடிக்கக்கூடாது, 50 ml ஒரு 50 ml நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். அதற்கு அடுத்ததாக சிறுகீரை, வாரம் ஒரு முறை சிறுகீரை மட்டும் கஷாயமாக போட்டோ, வெந்தயக்கீரை நம்ம பயன்படுத்தலாம், வல்லாரை. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கீரை வகைகள் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி கஷாய மருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு நெரிஞ்சல், யானை நெரிஞ்சல் கஷாயம், சிறுபீலை கஷாயம், இது எல்லாமே நமக்கு பயன்படுது. முக்கியமாக நீர்முள்ளி, இந்த நீர்முள்ளி விதைகளை மட்டும் நம்ம வாங்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்து தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். ஸோ அந்த நீர்முள்ளி விதைகள் அது இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இதை தாண்டி உணவு முறையில் உப்பு கண்டிப்பாக குறைத்து சாப்பிடுங்க. நம்ம மசாலா பொருட்கள்லாம் வீட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது கடையிலேருந்து வாங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங்ஸ், இது எதுவுமே நம்மளுடைய சிறுநீரகத்தால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது. என்ன ஒரு கலர் ஃபுட்டு சாப்பிட்டாலும் யூரின் என்ன கலர்லங்க நமக்கு வருது, நார்மலான கலரில் தானே வருது. பேல் எல்லோ இல்லை ஒயிட் கலரில் பேல் எல்லோ இல்லைன்னா நல்ல கிளியரான ஒரு யூரின் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கிட்னிக்கு அதிகமான லோட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த லோடு கொடுக்க என்ன ஆகும், ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையும். ஸோ நம்ம கிட்னிஸில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ இல்லை அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கலராக ஃபுட்ஸ் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும். இதில் கவனமாக இருக்க வேண்டியவர்கள், பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீரகம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.